விசேஷமாக இந்த வருடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நான் சொன்னது போல எச்சரிக்கையாக இருக்கும். இந்த யூடியூப்லேயும் மற்ற பல இதுகளில் போதனைகள் ஏராளம், பொய் போதனைகளும் குழப்பத்தின் போதனைகளும் ஏராளமாக இந்த நாட்களில் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் இன்னும் அதிக கூடுதலாக போதனைகள், தவறான போதனைகளை நாம் கேள்விப்பட முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். ஒன்று விலக வேண்டும், இன்னொன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள் அதிக தெளிவுள்ளவர்களாக. ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். விளக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிப்போமாக. சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமைப்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரரையும் விட்டு விலக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். அல்லேலூயா. பவுல் சபைக்கு எச்சரிக்கிறார். விலகுவதற்காக எச்சரிக்கை கொடுக்கிறார். அதான் சொல்லப்பட்டு எப்படிப்பட்டவர்கள் விட்டு விலக வேண்டுமா? எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமைப்படி நடவாமல் என்று ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு கை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. நீ கேட்பதும் இதுவரையிலே நீங்கள் கேட்டு வாழ்ந்ததும் அல்லேலூயா. நீங்கள் உணர்த்தப்பட்டு கடைபிடித்து அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முறை, உபதேச சத்தியத்தின் முறை இருக்கிறது. இதற்கு மாறாய் வருகிற போதனைகளை குறித்து எச்சரிக்கிறார்கள். அந்த உறவுடைய வசனத்தை வாசிப்போமாக. சகோதரரே, அழகா சொல்லுங்கள், எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமைப்படி நடவாமல் ஒழுங்கற்று. அப்போ கேட்கிற சத்தியத்தின்படி வாழாமல், நாம் இதுவரை கேட்டு வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்று கடைபிடித்து வாழ்கிற ஒரு முறை இருக்கு. அதன்படி வாழாமல் ஒழுங்கற்று, அப்படி என்றால் அதற்கு மாறாய் வாழ்கிறது. அதற்கு மாறாய். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி வரும் என்றால், தவறான வேறு போதனைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் மூலமாய் வெளிப்படும். அவ தவறான போதனைகள் நாம் வேற இடத்துக்கு போனால் வராது, உன் வீடு தேடி வரும். வீடு தேடி உன் கையில வந்து சேரும். அப்ப அதை கடைபிடித்து வாழ்கிற கூட்டம் சபைகளுக்குள் கலந்திருப்பார். அப்போ அப்படிப்பட்ட போலியும் வேதத்துக்கு புறம்பானதும் நீங்களும் நானும் கேட்டு கை கொண்டு வாழ்கிற முறைமைக்கு மாறாக போதிக்கிற போதனைகளை சபைக்குள் இருக்கிறவர்களே பலர் கேட்டு கை கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்து பழக்க வழக்கத்தில் உங்களுக்கு அதை என்ன செய்து சொல்லி வாழ்கிறவர்கள் இருப்பார். அப்ப தேவ பிள்ளைகள் தான் சொன்ன எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. நான் வாழ்கிற முறைக்கு மாறாக வருகிறதா? நான் கை கொள்ளுகிற முறைக்கு மாறாக வருகிறதா? நான் கேட்கிற சத்தியத்துக்கு எதிர்மாறாக இருக்கிறதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று கூட கட்டடத்தில் சேர்த்து தள்ளி விடுகிறதா?
இல்லை நம்முடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புகிறதா, அல்லது நம்முடைய வாஞ்சிய உற்சாகத்தை பின்னாடி இருக்கிறதா என்பதெல்லாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு தெளிவு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் கட்டாயத்தை. அதாகும். அப்போ எந்த ஒரு நபரிடத்தில் நீ பழகினாலும், எந்த ஒரு விசுவாசத்தில் பழகினாலும், யார் உங்களிடத்தில் பேசினாலும், அல்லேலூயா, எதை நீ கேட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்குள் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் மேல் அதிகமாய் வைராக்கியமும் வாஞ்சையும் ஆவியானவரோடு உள்ள உறவில் சரியான நெருக்கத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லேலூயா வேதத்திற்கு புறம்பான போதனை வரும்போது தவறு என்று உடனடியாக உள்ள என்ன வந்துடும், ஒரு குழப்பம். சிலரிடத்தில் நாம் பழகும் போது நல்ல ஆவிக்கிறோம், எல்லாரும் அல்ல. சாசனுடைய ஆவியில இருக்கிற வஞ்சக ஆவியினால் இருக்கிற நபர்களும் அவர்களுக்கு ஆவிக்குரிய இடத்தில் நெருங்க மனசு வராது, டிஸ்டர்பா இருக்கும். அதான் சொல்லவில்லை. அதாவது ஒரு வஞ்சக ஆவிக்குள் பீடிக்கப்பட்டு தெய்வ பயமும் பரிசுத்தமும் சத்தியத்தில் கீழ்ப்படுகிற ஒரு முறைகள் இல்லாமல் தங்கள் மனம் போல ஒரு மாதிரி இருக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய தேவ ஜனங்களோடு என்ன செய்ய முடியாது, நெருங்க ஐக்கியம் வைக்க மனசு வராது, அவங்களுக்கு பிடிக்காது, ஒரு டிஸ்டர்பா இருக்கும். சிலவங்க சொல்லாங்க ஆவிக்கு ஒத்து வரல. அப்போ உனக்கு ஆவி சரியா தவறான சோதிக்கணும். ஆமென். ஒரு நபரோடு உனக்கு ஐக்கியம் வைக்க முடியல சபைக்குள்ள என்றாலே ஆவிக்கு ஒத்து வரல. அப்போ உன்னுடைய ஆவியை முதல்ல என்ன செக் பண்ணணும். நீ உனக்குள் கிரியேட் ஆவி எந்தெந்த குணத்தை வெளிப்படுத்துகிறது, அதாவது உன் குணத்தின் மூலம்தான், குணத்தை பார்த்துதான் உனக்கு இருக்கிற ஆவி என்னன்னு தெரியும். மரமானது அதன் கனி. நீ உன்னிடத்தில் வெளிப்படுகிற சுபாவங்கள், உன்னிடத்தில் வெளிப்படுகிற பேச்சு முறைகள், உன்னுடைய நடைமுறைகள், இவர்களை பார்க்கும் போது தெரியும் உனக்குள் என்ன ஆவி இருக்கிறது. நீங்க பிறரை கவனிக்கிற அப்படிதான் இவங்களுக்குள்ள எப்படி இந்த ஸ்பிரிட் என்ன லெவலில் இருக்குன்னு புரியுது. எல்லாருக்கும் முடியாது, ஆனால் நிம்மதி இல்லாமல் குழப்பமா. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த கலப்பட ஸ்பிரிட்டோட வாழ்கிற நபர்களிடத்தில் பழகும் போதே டிஸ்டர்பா இருக்கும். பியூர் ஆவியானவரை நேசித்து ஆவியானவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மனநிலை இருக்கிறவர்களுக்காக எல்லாருக்கும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்போ அந்த தெளிவு, அப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு யாரிடத்தில் பழகினாலும் அவர்களுக்குள் செயல்படுகிற ஸ்பிரிட் என்னன்னு அடையாளம் கண்டுகொள்ளும். அடுத்தது உலக பிரகாரமான எண்ணங்களும் பகைமைகளும் வெறுப்புகளும் நிரம்பின ஒரு இறுதியில் உள்ள ஒரு நபருக்கு ஆவிக்குரிய நபர்களோடு தொடர்பு வைக்க விருப்பம் வராது. அப்படியே உண்டு. நல்ல தெளிவாக இருக்கிற ஆவிக்குரிய தெளிவாக இருக்கிற மக்களுக்கு அப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்த நபர்களோடு பழகும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க அது ஆபத்தான நபர். ஆனா அல்லேலூயா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழப்பம், மோசமான ஒரு வேதத்துக்கு புறம்பான குணாதிசயங்கள் இருக்கிற நபர்கள், ஆவியானவர் வெறுக்கிற குணங்கள் இருக்கிற நபர்களுக்கும் ஆவிக்குரியவர்களோடு என்ன சொல்றது நெருங்க விரும்புகிறார். ரெண்டு. ஆமென். அப்போ முதலாவது நமக்குள் ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எப்படிப்பட்டவர். ஆமென். அப்போ ஆவியானவருடைய குணங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நினைச்சணும் வெளிப்பட வேண்டும். ஆமென். அதாக சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமைப்படி நடவாமல், ஆமென், ஏற்றுக்கொண்ட முறைமைப்படி நடவாமல்
வேதத்தில் ஒரு உபதேச அடித்தளம் ஒன்று இருக்கிறது. வேதத்தில் போதிக்கப்படுகிற ஒரு சத்தியம் இருக்கிற முறை, அதற்கு மாறான வாழ்க்கை. நான் தான் நேரம் சொன்னேன், ஒரு சின்ன ஒரு வேடு தான் நான் போட்டேன். அதை நாங்க என்னோட பல வேற பாஸ்டர்ஸ் போனோம்னா எப்படி பார்த்தேன், அது தவறானதுன்னு சொல்லிடுறேன். காரணம், யார் எங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்தாலும் சரி, அல்லேலூயா, நம்முடைய கரங்கள் கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்கு சத்தியம் ஏற்றுக்கொள்ளாததை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும். அல்லேலூயா. அந்த தெளிவு, அந்த ஆவிக்குரிய தெளிவு அடையாளம் கண்டுபிடிக்கும். ஆமென். அதாக்கும் ஆவிக்கேற்றபடி என்ன செய்யணும், நடந்து கொள்ளும். ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் சொல்லுங்க நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆமென். அப்ப நடத்துவது என்றால் அல்லேலூயா, உள்ளான நம்முடைய ஆவியோடு இணைந்து நாம் ஆவியோடு இருக்கிற நெருக்கத்தின் அடிப்படையில் நம்ம நடத்துவோம். ஆமென். அந்த நேசிக்கிற ஒரு இறுதியம். அல்லேலூயா. அதான் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் குறித்து அவங்க உங்களை சொல்ற காரியம். ஆமென். ஏன் நீங்க இடறி விடக்கூடாது. ஆமென். இடறி விடக்கூடாது, தவறி விடக்கூடாது. ஆமென். ஏன்னா நம்மை சரியாக சத்தியத்துக்குள் வழிநடத்துகிற ஒரே ஒருவர் மட்டும்தான் அது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அந்த நம்மை சீராய் செவ்வையாய் நடத்துகிற அந்த நல்ல ஆவியானவரோடு உள்ள உறவு நீ வளர்ந்து விட்டாலே, அல்லேலூயா, எவ்வளவு கொடூரமான உலகமா இருந்தாலும் ஆமென், அதன் மத்தியில் நீ வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ உன்னால முடியும். ஏன்? உன்னை சரியாய் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் சொன்னேன், கனிகள் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய பேச்சு எதுவாக இருக்கிறது. ஆமென். ஆமென். அவனோடு நாம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிறோம், அரை மணி நேரம் பேசுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்ன, அதை வைத்து புரிந்து கொள்ளலாம். இந்த நபரோடு நாம் ஐக்கியம் வைக்கலாமா வைக்கக்கூடாது. ஏனென்றால் நம்மை அந்த அம்மை முழுங்கிடக்கூடாது. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தெளிவற்ற நிலைகளுக்கு காரணமே தேவையற்ற காரியங்களை சிந்திப்பது, தேவையற்ற ஆலோசனை கேட்பது, தேவையற்ற மனநிலையோடு வாழ்வதுதான் பிரச்சனை. அதான் சொல்லப்பட்டிருக்காது. நம்ம ரொம்ப தெளிவாக ஒழுங்கற்று நடக்கிறவர்கள் யார் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்வதற்குரியதான ஒரு தெளிந்த ஒரு மனநிலை ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டும். யார் ஒழுங்காய் வாழ்கிறார்கள், யார் ஒழுங்கற்று நடக்கிறவர்கள் என்பதை அடையாளம் காண்கிற ஒரு நிலை நமக்கு இருக்கணும். அது பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே தான் முடியும். அல்லேலூயா. ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு என்ன செய்யணுமா? விலகு. ஆமென். ஆமென். விலகாமல் நான் எப்படி அவங்கள பழகிக்கிறது, தப்பா எடுத்துக்கிடுவாங்கள, ஐயோ என்ன செய்யறது, நம்ம கவனமா இருந்தா போதுமே என்று நீ ஒட்டி கொண்டிருப்பாய் என்றால் அவர்களுக்குள் இருக்கிற ஸ்பிரிட் உனக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள என்ன செய்யும்? டிரான்ஸ்ஃபர் ஆகும். நல்ல கவனமா கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டும். ஆமென். சரியான ஒரு ஐக்கியம் உனக்கும் தேவனுக்கும் உண்டாக வேண்டும். அந்த சரியான உறவை உண்டு பண்ணுகிற ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த உறவை ஆவியானவர் ஏற்படுத்துவதை சத்திய வசனத்தின் மூலமாக தான். நாங்கள் போதிக்கிறோம் என்றால் உங்களுக்கும் தேவனுக்குரிய உறவை
வலுப்படுத்துவதற்கு. ஆமென். எங்களுடைய சார்ந்த அல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்ள நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அப்ப அந்த தனிப்பட்ட இந்த ஆண்டுல நாம சொல்றது என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர் தேவனுடைய பிள்ளை 100% கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துவாங்க. கர்த்தர் வருகிறார். ஆமென். ஏதோ இந்த ஆண்டு நடக்கலாம். அல்லேலூயா. என்ன நடக்குது என்னன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா இந்த ஆண்டு எது நடந்தாலும் ஆமென், பிரைஸ் தி லார்ட், பல அழிவுகள் வரும், பல சம்பவம் வரும், ஸ்தோத்திரம். ஆமென். எது நடந்தாலும் அல்லேலூயா, பூமியில் நமக்கு வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் நம்ம கொடுத்தாலும் சரி, இல்லை என்னதான் பூமியில் நடந்த உலகத்தோட போன்ற சூழ்நிலை வந்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற காலம். அல்லேலூயா. 100க்கு 100 கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தால் ஒழுங்கற்று நடக்கிறவர்கள் யார்? யாருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? சரியான வாழ்க்கையா, தரமான வாழ்க்கையா, தரம் கெட்ட வாழ்க்கையா என்று ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியும். கைகளை தலையில சத்தமாய் சொல்லுவோம். அல்லேலூயா. அடையாளம் கண்டுகொள்ளுகிற நிலையில் நீ தெளிவுள்ள ஒரு நபரா நீ வாழ்வாய் என்றால் ஆமென், ஒரு தேவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமா தான் இருக்கும். ஆமென். அவர்களுக்குள் அவர்கள் எதை கடைபிடிக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்கிறது என்பதை அவருடைய குணங்கள் மூலமா தான் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். என்ன செய்ய முடியும்? சுபாவங்கள். அவருடைய சுபாவம் ஆவிகள், அதாவது பரிசுத்த ஆவியவர்களுக்கு எதிர்மறையான ஸ்பிரிட் என்றால் பல நிலையில் செயல்படும். ஆமென். ஒரு முறையில் அல்ல சத்துரு கிரியை. அல்லேலூயா. ஆவியானவர் ஒரே முறையெல்லாம் கிரியிச்சவர். ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வேத சத்தியத்திற்கு மாறாக போகவே மாட்டார். ஆமென். ஆனால் வேறு ஆவிகள் பல குணங்களை கொண்டு வெளிப்பட்டு செயல்படும். அல்லேலூயா. அழகா பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கும் 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்தில் 14ஆம் வசனம் முதல் வாசிங்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தம்ம சொல்லுங்க ஒரு சாத்தான் யாருக்கு வேஷம் தெரியுமா? அதுமா உண்மையான தூதனுடைய அதான் விஷயம். அடுத்தது அதில் பாருங்க, 15ஆம் வசனம். ஆகையால் அப்போ சாத்தானும் ஒளி தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அப்போ உண்மையான தூதரை போல சாத்தான் நினைச்சுவான காட்சி அளிக்கிற அளவில் வருவான். அதுக்கு அர்த்தம். அடுத்தது ஆகையால் அவனுடைய ஊழியக்காரன். யாருடைய ஊழியக்காரன்? சாத்தானுடைய ஊழியக்காரன் ஒரு கூட்டம் பூலோகத்தில் நடமாடுறாங்க. அவர்களிடத்தில் இருக்கிறது எந்த பைபிள் தான், இதே தான். அவர்கள் உடுத்துக்கிற ட்ரெஸ் தான் இதே மாதிரி தான். போலிகளுக்கும் உண்மைகளுக்குரிய உண்மையானவர்களுக்குரிய வித்தியாசத்தை ஒரு தேவனுடைய பிள்ளையால் திடீரென்று நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாது. திருடன் தன்னை திருடன் என்று வெளிப்படுத்தி வரமாட்டான். உண்மையான நபர்களை பார்க்கலும் இன்னும் டாப்பாதான் காட்டுவான். உண்மையான ஊழியர்களை பார்க்கலும் உண்மையான ஒரு விசுவாசியை பார்க்கலும் இன்னும் ஒருபடி மேல தன்னை காட்டிக்கணும்.
நம்ம பாஸ்டர்கிட்ட கூட இல்லாத காரியம் இந்த நபர்கிட்ட இருக்க என்று நினைக்கிற அளவுல என்ன செய்வான் நடந்து காட்டு. இதான் ஆவியினுடைய வேலை. ஆமென். கவர்ச்சி ஷோ. இரண்டால் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? மயக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை வைத்து அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை, அதாவது பைபிள் அழகா சொல்லி அந்த கலாத்தியர்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:1 வாசிங்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை சொல்லுங்க மயக்குவது. அப்படி என்றால் நல்ல மயக்குவது என்றால் நல்ல கவனிக்கும். அல்லேலூயா. இந்த மயக்குவது என்ற அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், உண்மையான சத்தியத்துக்கு நேராக மனதை செலுத்தாமல் போலிக்கு நேராக மனதை திருப்புவது. இப்போ உண்மையான சத்தியத்துக்கு நேராக உள்ளதான மனநிலை செயலற்று போச்சு, மயக்கம். புரியுதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. புரியுதா இல்லையா? ஆனா போலிக்கு நேரம் மனம் திறந்திருக்கு. இதுக்கு வேற என்னது? மயக்கம். புரியலையா? புரியுதா? மயக்கம் என்பது எக்ஸாம்பிள் சொல்றேன். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி உண்மையாக மரித்தமா? உண்மையாக சரீரப்பட்டதாக மரித்தமா? இல்ல. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனதில் பாவங்கள் அறிக்கையிடும் போது நமக்கு வெளிப்படையா தெரியாத ஒரு மரணம், செயல்பாடற்ற நிலை உண்டாகும். மரணம். அதாவது பைபிள் சொல்றோம் காட்டு. ஆமா, இயேசு எனக்காய் சிலுவையில் மரித்தார். அவர் சிந்தின இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக. நான் பாவி ஆண்டவர், என் மன்னியும் என் இருதயத்தில் வாரும் என்று சொல்லி இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போதே, அல்லேலூயா, அதுவரை வாழ்ந்து கொண்டிருந்த மனநிலை கொண்ட பழைய பாவ மனிதன் என்ன செய்கிறார்? செயலடுகிறார். அந்த செயல்பாடு என்ன ஆகுது? செயலற்றதாய் மாறிவிடுகிறது. இதுக்கு பேர் தான் என்னது? மரணம். அப்போ தெய்வ பக்தியும் தேவன் மேல் ஒரு சிந்தையும் ஒரு பரிசுத்த ஒரு மனநிலையும் உண்டாகிற ஒரு புதிய மனுஷன் நமக்கு உண்டாகிவிட்டார். அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறோம்? பழைய மனிதனை என்ன செய்யறோம்? பழைய அந்த மனுஷன் தண்ணீருக்குள் தண்ணீருக்குள் வெளியே வரும்போது புதிதான ஜீவனம் பெற்றவர்கள். அதாவது விசுவாசத்தின் நிலை. அல்லேலூயா. ஆமென். இதே போல் கைவிதலில் சொல்லும் சொல்லப்பட்ட மயக்கம் என்பது, ஆமென், அந்த 1ஆம் வசனம் புத்தி இல்லாத, அப்படின்னா தங்களுக்கு இருக்கிற புத்தியை பயன்படுத்தவில்லை. நான் சொல்றேன்ல, கவனமாயிரு, எச்சரிக்கையாரு. இதை அந்த மாதிரி அலட்சியமா நினைப்பதுதான் புத்தி இல்லாம போறோம். பேசுவதை, கொடுக்கிற சத்தியத்தை என்னது? அலட்சியமா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுக்கு பேர் என்னது? புத்தி ஏற்றுக்கொள்ளும். எதற்கு புரியுது? அல்லேலூயா. புத்தி இல்லாத அவங்கள புத்தி இல்லாதனால என்ன செய்ய நடக்கும் பாருங்க. அப்ப புத்தி இல்லாத ஒரு மனநிலை ஒரு நபருக்கு ஏற்படுகிறது என்றாலே அவங்க சத்தியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படியும். எத்தனை எப்படி இருக்கிற ஒரு அலையில சொல்லுங்க. நமக்கு அவங்க அப்போ புத்தி இல்லாத நபர், அந்த தெளிவு அற்ற நபர், இன்னும் சொல்ல போனா சத்தியத்துக்கு எதிர்மாறான ஒரு நிலை, சத்தியத்தில் நேசிப்பதில் ஒரு மயக்கமும், சத்தியத்துக்கு மாறான காரியத்தில் ஒரு விழிப்பும். இதோட தெளிவா பேச முடியுமா? என்ன முடியுமா? முடியாது. அதான் இதுக்கு மேல உங்களுக்கு பேச முடியாது. மயக்கம். என்னப்பா இது? இதை சொல்ல கண்டுக்காம போறாங்க சொல்றாங்களா இல்லையா? ஆனா அதுல நாட்டமா இருக்கிறாங்க.
நம்ம சொல்ற போதனையில கண்டுக்கிட்டாங்க பார்த்து பொருட்டை எடுக்கவே இல்லை. ஆனா வேற ஒண்ணுல நாட்டமா இருக்கலாம். இதுக்கு பேர் தான் அதில் நீ மயங்கிட்ட, இது விழிப்பா இருக்க. அந்த ஞானசான பாவத்துக்கு மறித்து சொல்றேன். பாவத்துக்கு ஒரு மனிதன் மறித்திருந்தால் அவன் வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கை வெளிப்படுவது போல, அல்லேலூயா, சத்தியத்துக்குரிய பகுதியில் மயக்க நிலையில் அலட்சியமாயிருந்தால் உனக்குள் சத்தியத்துக்கு மாறான நிலையில் என்ன இருக்கு? ஒரு வெளிப்பு. இதான் வாழ்க்கை தங்க வாழ்க்கையை அடையாளம் கண்டுகொள்ளும் விதம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அதுவரையிலையும் நன்றாக இருந்தவன், அல்லேலூயா, சத்தியத்திற்கு மாறான சத்தியத்துக்குரிய காரியத்தில் தெளிவாய் விழிப்பாய் உற்சாகமாய் வாஞ்சியாய் இருந்தவன் இப்போ அதில் விழிப்பும் உற்சாகமும் இழந்து, அல்லேலூயா, சத்தியத்துக்கு மாறான காரியத்தில் வாஞ்சை கொண்டு உற்சாகம் கொண்டவனாக இருக்கிறார். இதுதான் கனி. என்னது? மரமானது. இந்த மாதிரிப்பட்ட கனி அடையாளம் காண ஈஸியா காண முடியுமா? கத்துடைய பிள்ளைகள் இதுல நம்ம தெளிவடையணும்னா சத்தியத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேணும். இன்னும் அதிகமாக பரிசுத்த ஆவியானவரோடு நெருக்கம் வேண்டும். சபைக்கு எப்பவும் வரலாம், வரணும். ஆனா எப்பவும் நீ வந்ததுனால ஆவியானோடு நெருக்கமா இருக்கிறாய் என்பது அல்ல. எல்லா ஆராதனைக்கும் வரணும். ஆனால் எல்லா ஆராதனைக்கும் நீ வந்ததனால் கர்த்தருடைய ஆவியானவரோடு நீ இணைந்திருக்கிறாய், நீ தெளிவாய் இருக்கிறாய், கரெக்டாய் இருக்கிறாய் என்பது அர்த்தம் அல்ல. நீ பரிசுத்த ஆவியானவரோடு, ஹல்லேலூயா, எவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறியோ அதுதான் உன்னை வெற்றிகரமான பாதையில் நடக்கும். ஆமென். இந்த நிலையில யாரும் எடிச்ச மாட்டேன், எடுத்து கொடுக்க மாட்டேன், ஒதுக்க மாட்டாங்க, வேற ஒரு லைனில் போய் பொதுவாக போயிட்டு. ஆனாலும் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர். நிறுத்தி நிதானமா உங்களுக்கு கர்த்தருடைய அப்படின்னு கொடுக்கிறார். பாருங்க, சொல்லப்பட்ட நம்ம பார்த்தோம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே சொல்லிட்டு அடுத்தது. ஆகையால் அப்போ இந்த பூலோகத்துல, அல்லேலூயா, அல்லேலூயா, சாத்தானுடைய ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள், தேவனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். இதன் மத்தியில் கலந்து யாருடைய ஊழியக்காரர்? சாத்தானுடைய ஊழியக்காரர். புரியுதா? அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர் சரியான ஊழியக்காரர் யார் என்பது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவில் சாத்தானுடைய ஊழியக்காரர்களும் கலந்தார்கள். ஆமென். அவர்கள் எல்லாருமே இந்த நாட்களை எதிர பதிவு பண்ணுவாங்க, யூடியூப்ல பேசுவாங்க. இதான் பிரச்சனை. அவர்கள் பண்ணுவாங்க. சில அநேக வருஷம், சில பல வருஷங்களுக்கெல்லாம் முன்ன குறிப்பிட்ட தமிழுடைய ஒரு போதனை நான் ரொம்ப விரும்புவோம். அதை நான் ரொம்ப கேட்பேன். அது நைட்டு சுமார் ஒரு 10 மணி அளவில் தான் அந்த மெசேஜ் வரும். நான் அதை தூங்காம அதை பொறுமையாக இருந்து கேட்பேன். வருஷங்களுக்கெல்லாம் பண்ணேன். அது சரியாகப்பட்டதாக நல்ல போதனை, வசனத்தை எடுத்து தான் பேசுவோம், வசனத்தை ஆதாரமாக தான் பேசுவாங்க. அது நல்ல போதனைன்னு நான் நினைச்சு சந்தோஷமா, எனக்கு அது ஒரு உற்சாகமாக இருந்தது. வருஷங்கள் போக 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 அதை கொஞ்சம் கூட இன்னும் நான் புரிந்து கொள்ள பிரயாசப்பட்டேன். புரிந்து கொள்ள பிரயாசப்பட்ட உடனே இன்னும் பல ஆவிக்குரிய தரமான தேவனுடைய ஊழியர்களோடும் கலந்து பேசுகிற நேரங்களிலும் அப்போ நான் புரிந்து கொண்டது, அந்த நான் கேட்கிற அந்த போதனை ட்ராக் ஒன்வே. அதில் போனால் நம்ம தேவ ஆவியானவர் விரும்புகிற நிலையில் நினைச்சோட போக முடியாது. அன்னைக்கு என்ன பண்ணிட்டு கட்டுது, எனக்கு ஒரு நபர் முக்கியம் இல்லை, அல்லேலூயா, தேவன் முக்கியம் என்பது. யார் மனுஷனை பிரியப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது.
ஆமென். மனிதனிடத்தில் அன்புதான் பாராட்ட வேண்டும். மனிதர்களை நாம் மதிக்கணும், தாய் தகப்பனையும் கனம் பண்ணணும், பிள்ளைகளையும் நேசிக்கணும். அல்லேலூயா. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய மனதில் உயர்ந்து நிற்கிறவர் கர்த்தர் ஒருவர் கர்த்தர். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெளிவாக சத்தியத்தை சார்ந்து வாழ்கிற தேவ மக்களோடு கர்த்தர் எப்பொழுது இருப்பார். அவர்களை சத்துரு கை வைக்க முடியாது. ஆமென். காரணம் அவர்கள் வேலிக்குள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். நான் சொன்னேன், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆமென். அதுபோல அவனுடைய ஊழியக்காரர்களும் எப்படியா நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. ஆமென். அல்லேலூயா. சாத்தான் எப்படி தன்னை காட்சி அளிக்கிறானோ அவனுடைய ஆட்களையும் அதே மாதிரி காட்சி அளிக்கிறதற்குரிய நபர்களை அவனுடைய ஆட்களாக இறக்கி விட்டிருக்கிறார். அப்ப அவர்களை எங்க இருந்தவங்க? முதல்ல சத்தியத்தை கொண்டிருந்தவர்கள். அதனுடைய 2வது அதிகாரத்தில் வருவார்கள். 18 வருஷம் நினைக்கிறேன். கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி அநேக அந்தி கிறிஸ்து அந்தி கிறிஸ்து ஜனஜாத்தாருடைய ஆட்கள். அல்லேலூயா. அநேக அந்தி கிறிஸ்துகளாம், ஒருதான் 2 பேர் அல்ல. அல்லேலூயா. அநேகம் இருக்கிறார்கள். அறிகிறோம். அப்ப எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? சபைக்குள். அல்லேலூயா. சபை என்பது உலகம் முழுவதும் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு தேவன் போட்டிருக்க பேர் என்னது? சபை. அது ஒரு கூட்டம். நம்ம இங்க இருக்கிறோம். கைகளை வைத்து அல்லேலூயா. இந்த சபைக்குள் முதலாவது எங்க இருந்தவங்க? ரட்சிக்கப்பட்டு முறைப்படி என்ன செய்து? ரட்சிக்கப்பட்டு. எப்படி ரட்சிக்கப்பட்டு? முறைப்படி மனம் திரும்பி முறைப்படி ரட்சிக்கப்பட்டு வசனத்தின்படி எப்படி ஞானஸ்நானம் எடுத்து வேதத்தில் சொல்லப்படக்கூடிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஆமென். அல்லேலூயா. பெற்று சபைக்குள்ள ஆராதனையில இருந்தவர்கள். ஆமென். அதான் சொன்னேன்ல, நாங்க அங்க சுவிசேஷம் சொல்ல போறோம், அங்க நிறைய பேர் ரட்சிக்க உள்ள வழிநடத்தி நாங்க அங்க கூட்டி சேர்க்கிறோம் என்று சபையை விட்டு போறாங்க இல்ல. இதுதான் பொல்லாத கிரி, சத்துரு கையில் எடுக்கிற ஆயுதம். ஆமென். இங்க இருந்தாச்சுன்னா அவர் சொல்றதை கேட்கணுமா? நம்ம தெரியாதா? அவங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்க முடியாது. நமக்கு அங்க ஆரம்பிச்சிடலாம், அங்க ஒரு பிரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம், அங்க சுவிசேஷம் சொல்லி ஒரு கூட்டு நினைந்து ரட்சிப்புள் வளர்ந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை யார் கொடுக்கிறா? சாத்தான் கொடுக்கும். சொல்ல புரியுதா இல்லையா? புரியுதுங்க. சபைக்குள்ள இருக்கிறாங்க, ஒழுங்கா இருக்கிறீங்க, இருக்குது நல்லா இருக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, திடீர்னு ஒரு எண்ணத்தை உள்ள போடுவான். நான் சும்மா நம்ம இங்க வந்திருக்கணுமா? நம்ம அங்க ஜெபம் பண்ணக்கூடாதா? அங்க 4 பேர் சுவிசேஷம் சொல்லக்கூடாதா? நம்ம அங்க சொல்லி 10 பேர் சேர்க்கக்கூடாதா? சேர்த்து நம்ம ஒரு பிரேயர் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா? என்ன அப்படி இங்கதான் வரணுமா? இவங்கெல்லாம் இப்படிதான், இங்க வா, சர்ச்சை ஒழுங்கா வா, சத்தியத்தை ஒழுங்கா கேளு, இதன்படி வாழு என்று சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாம் ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கும். அப்ப சபைக்குள் வந்திருப்பது யாருக்கு அடிமைன்னு நினைக்கிறாங்க? சத்தமா ஊழியர்கள் அடிமை அல்ல, ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு கொண்டிருப்பதால் நாம் அடிமை. கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அடிமை. இப்போ ஒரு மேய்ப்பருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கு பேர் தான் என்னது? ஆடு. கர்த்தரால் ஏற்படுத்த சிலரை அவர் எப்படி? மேய்ப்பராய். அப்போ மேய்ப்பர்களாய் இருக்கிறவர்களுடைய ஆலோசனைக்குட்பட்டு நிற்கிறவர்கள் தான். அல்லேலூயா. ஏன்? ஓனாய் என்றால் தவறான போதனை
சோதனைகளை கொண்டிருக்கிற நபர்கள். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்துல 22 வாசிப்போம். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கை. அல்லேலூயா. பதமல்ல சொல்றோம். ஒருவோட வாசிப்போம். உங்களை குறித்து. அதான் இது யாருக்கு சொல்லுகிறார்? மேய்ப்பர்கள். யாரு? மேய்ப்பர்களாய் அழைக்கப்பட்ட சபையை மேய்க்க ஏற்படுத்தப்பட்ட பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள். ஆமென். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவிதான் ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிற மேய்ப்பனா, கண்காணியா. அல்லேலூயா. கண்காணியா வைத்த மந்தை. என்னது மந்தை? எது? சதமஜன சபை. அதான் மந்தை முழுவதையும் குறித்து எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நபரை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து விட்டால் அது அடுத்த கட்டுப்பாடு ஆவியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஊழியக்காரர்களால் நடத்தப்பட வேண்டும். அந்த கொண்டு வந்து விட்டு நான் அந்த ஆளுநர் பிரிச்சுட்டு போலாமா? தவறு. அதான் நடக்குது. நான் கொண்டு போய் ஞானசாந்தம் நடத்தின ஆளு, நான் கொண்டு போன ஆளு, நீ அங்க போவாத, வா இங்கோட்டு வா. நம்ம நடந்துட்டு என்ன செய்யலாம்? பாம்பு பிடிக்கல, மகடியும் ஊதி ஊதி பாம்பு பிடிக்கிறது. ஆமா, இதெல்லாம் வேதத்திற்கு முற்றிலும் எதிரான வார்த்தை. அதான் விஷயம். அப்படி யார் சொன்னாலும் தள்ளிதல். உன்னை குறித்து ஏற்கனவே கத்து நீ சாத்தான்னு சொல்லிட்டார், அந்தி கிறிஸ்துவான்னு சொல்லிட்டார். தேவ பிள்ளை இதுல கவனமா இருக்கு. ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி. ஆமென். வாங்க வாசிப்போம். அந்த இடம் தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வருவான். அல்லேலூயா. கைகளை தலையில சொல்லுவோம். எங்க வருவானா? உங்களுக்குள்ள. எங்க? சதமஜல் உள்ள உள்ள. ஆமென். உள்ள இருந்துட்டே சொல்லுவான், தவாரு நீ எல்லாம் நேர்த்திக்கு வந்த ஆளு. எனக்கு நிச்சயப்படுத்தின வருஷம் ஆச்சு 15 வருஷம். அப்படியா? நான் நிச்சயப்படுத்தின வருஷம் ஆச்சு தெரியுமா? சர்ச்சு ஆரம்பிச்ச டைம்ல 40 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம், 38 வருஷம், 39 வருஷம். உனக்கெல்லாம் நிறைய தெரியாதப்பா. நாங்க எல்லாம் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சொல்றது மாதிரி கேளு. நீ சொல்றத நான் கேட்க முடியாது. ஆமென். நீ சொல்றத நீ என்ன எனக்கு புத்தி சொல்ற அளவுல நீ என்ன செய்யல, வளரல. ஆனா 40 வருஷம் ஆனவே உள்ளதான் இருக்கேன் சகை. ஆனா 2 வருஷம் ஆனது என்ன இருக்கான், வளர்ந்துருக்கான். இந்த 2 வருஷம் வளர்ந்தவனுக்குரிய வளர்ச்சியில 10ல் ஒரு பங்கு கூட யார்கிட்ட இல்லை, 40 வருஷம் ஆனவனுக்கு இல்லை. அதனால இவன் பார்த்துட்டு, அண்ணா, பிரதர், சிஸ்டர், அது தப்பு இல்லையா? நீ எனக்கு முடியும், நான் யார் தெரியுமா? நீ எத்தனை நாள் ரசிக்கப்பட்டு? நான் 40 வருஷம் ஆகுது. அட பொல்லாத சாத்தான, உன்னை விட நிறைய அனுபவம் உள்ளவனாக உன் அப்பன் சாத்தா. அப்போ உனக்கு 40 வருஷம் சபை ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா சாத்தா பரலோகத்திலேயே இருந்தவனாக. அப்போ அவன் அங்கே இருந்தவன். எங்க? மேல. அப்போ உன்னை விட உனக்கு தாத்தனை விட கோடி, உனக்கு கோடி தாத்தனை விட அவனுக்கு நிறைய அனுபவம்.
அப்போ நீ உனக்கு அனுபவத்தை பற்றி சொல்லாத மண்ணை குழி வந்து புதைச்சிட்டு மனம் திரும்புக்குள்ள வெளியே பாரு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். பைபிள்ல ஒவ்வொரு வசனம் கூட பிசாசுக்கு தெரியாம இல்லை. ஆதி என்பது வெளிப்படுத்துவத ஒரு எழுத்து படம் இல்லாம சொல்றோம். யாரு? சாத்தான். உனக்கு எனக்கு கர்த்தரை நேபரா இருக்கிறேன்னா உனக்கு அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று யாரும் என்ன சொல்ற. அதனால் உன்னை வைத்த இடத்துல அடக்கி இருந்து வளரு. உன்னை கட்ட வைத்த இடத்திற்காக பிரயாசப்படு. அந்த இடத்து ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்து. ஒருவேளை உனக்கு ஒரு ஊழியத்தில் இதான் மேன்மையானதா இருந்தா கர்த்தர் அடையாளம் காட்டுவான். உன்னை நடத்துறவங்க அந்த லெவலில் இருந்துச்சு வழி நடத்துவான். அவனுக்கு எத்தனை வேலை? தேவன் ஒரு நபரை குறிப்பிட்ட ஒரு ஊழியர்கள் அழைத்திருந்தால் அந்த நபரை எந்த ஒரு சபை பாஸ்டர் கட்டுப்படுத்தி வைக்க மாட்டான். ஆனால் சபைக்குள்ளிருந்து செயல்படுகிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. சபைக்காய் பாடுபடுகிறவர்கள், சபைக்காய் ஜெபிக்கிறவர்கள், சபைக்குள் மந்தையை பெருக பண்ணுகிற கூட்டம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் சபைக்குள்ள கட்டளை ஏற்படுத்தி வைச்சிருக்கிறார். சபைக்குள் ஒழுங்கற்று இருக்கிறவர்கள் புத்தி சொல்வதற்கு சபைக்குள்ள ஆள வச்சிருக்கிறார். வசனம் தெரிஞ்ச உடனே உடனே மைவெடுத்து இறங்கு என்று சொல்ல மாட்டார் கர்த்தர். உனக்கு இருக்கிற திறமை, வேத அறிவு, உன்னுடைய பக்குவம், உன்னுடைய எல்லாவற்றையும் முதலாவது எங்க பயன்படுத்து? சபைக்கு உள்ள பயன்படுத்து. நீ சபைக்குள்ள பயன்படுத்தாத உன்னுடைய ஊழியம் வேதம் ஏற்றுக்கொள்ளாது. உலகத்தை அசைக்கிற ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு சபை உண்டு. எல்லா ஊழியமும் சபைக்காகவே. எல்லா ஊழியமும் சபைக்குள் இருந்தா வெளியே போய் செயல்படும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, பக்தி விருத்தி அடைய வளர்ச்சிக்காக கிறிஸ்து சபை பூரணத்தின் நிலையை அடைவதற்காக தான் இந்த ஊழியர்கள் 5 விதமான ஊழியர்களும் அதனுடைய அடுத்த கீழே துணை ஊழியர்கள் வச்சிருக்கு. அந்த ஊழியக்காரர்களுடைய லட்சியமே சபை பக்தி விருத்தி அடைய. ஊழியக்காரர்கள் லட்சியமே ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஊழியக்காரர்கள் லட்சியமே ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் இயேசு வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஊழியக்காரர்கள் லட்சியம் என் பக்கம் சேர்க்கணும் அல்ல, பணங்களை எல்லாம் சொல்றேன்னு அல்ல. ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை வழி நடத்த வேண்டும். தேவ ராஜ்யத்தை வழி நடத்துகிற உண்மையான ஊழியக்காரர்களை கட்டுக்கட்ட போஷிப்பார். ஹல்லேலூயா. இம்மைக்காக அல்ல, இம்மையில் உனக்கு ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க அல்ல, இம்மையில் உனக்கு ஒரு பெருங்கூட்டத்தை சேர்த்து வைத்து சொகுசு அனுபவிக்க அல்ல. ஹல்லேலூயா. மறுமைக்காக ஆயத்தப்படுத்த கர்த்தர் ஒரு வேலைக்காரனா வைத்திருக்கிறார். ஒருவேளை சபையில் ஸ்டேஜிலிருந்து நடத்துகிற பாஸ்டரா இருக்கலாம், அல்ல சபைக்குள் கீழே இருந்து செயல்படுகிற ஒரு நபராக இருக்கலாம். சபையில் இருக்கிற எல்லாருமே ஊழியக்காரங்க. என்னது சொல்லுங்க, சதமா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை எல்லாருமே யாருதான்? சதமா சொல்லுங்க, ஊழியக்காரங்க. ஆனா அதுல ஒரு 5 விதமான ஊழியக்காரர்களை கர்த்தர் பிரித்து அவர்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கிறார். உடனே மற்றவங்க எல்லாரும் சாதாரண எல்லாருமே ஊழியக்காரங்க தான். எங்க அவர்கள் சபைக்குள்ளிருந்து செயல்படுவார்கள், இவர்கள் சபையோடு நின்று வெளியே செயல்படுவார்கள். இங்க உள்ள இருக்கிற மந்த உள்ள என்ன செய்யணும்? குட்டி போடணும். எங்க நீ போடுற குட்டியை கடிச்சு தூக்கிட்டு நாங்கள் அங்க கொண்டு போய் வச்சு 6000 நாட்டுறோம்னா நீ ஆட்டி தீராது, கொண்டு போடும் அந்த குட்டியை. நீ போட்ட குட்டி எங்க இங்க வளர்க்க போடுறது. புரியுதா இல்லையா? அப்ப இந்த இடையில கள்ள ஊழியக்காரர்கள், சாத்தானுடைய ஆட்கள், அந்தி கிறிஸ்துடைய கைக்கூலிகள் வெளியே இருந்துட்டு உள்ளதை உற்சாகமா இருக்கிற ஒன்ன வெளியே இழுப்பான். அப்படி போறத சில கேஸ் அப்படி இழுப்புண்டு போறதால யாருக்காவது ஊழியர் அந்தி கிறிஸ்து ஊழியர் கேஸ்
தேவராஜ்யம் கட்டுறவங்க இல்ல. அது விரல் விட்டு நடந்தவங்க ஒன்னோ பாதிய பேர் தான் இருப்பாங்க. மீதி தங்கள் சுய இச்சையும் சுய ஆசையும் சுய தேவையும் திருப்தி அடைவதற்கு ஓடிச்சாடி போனது. ஹல்லேலூயா. வேதத்தின் சத்தியத்தின்படி கட்டப்படாத எந்த ஊழியமும் தேவ ராஜ்யத்துக்குரியதல்ல. ஆமென். உற்சாகமா இருக்கிற வாஞ்சியோடு இருக்கிற ஒரு சகோதரி அல்ல வாஞ்சியோடு ஒரு சகோதரனை மற்ற வெளியே ஒளிச்சோடி போனது, அம்மா நீ எல்லாம் அங்க இருந்தா அவங்கதான் இருக்கணும், பின்ன எங்கடா கொண்டு போறேன், அங்கதான் இருக்கணும். நீங்க நாளைக்கு என்ன சொல்ல வளர முடியாது. வளர்ச்சின்னா என்ன உனக்கு தெரியுமா? வளர்ச்சின்னா என்னன்னு தெரியுமா? எதுல வளருது வளர்ச்சி? நீ நினைச்சிருக்கிற உலகத்தில் சாம்ராஜ்யத்தை கட்டுற வளர்ச்சி, தேவ ராஜ்யத்தை கட்டுறதாய வளர்ச்சி. ஹல்லேலூயா. வந்து வெளியே நமக்கு அங்க ஊழியர் மீட்டிங் அங்கே இருக்கு, இது இருக்கு, அந்த சர்டிஃபிகேட் வாங்கி தர, இந்த சர்டிஃபிகேட் வர, வா போலாம் அப்படின்னு ஆசை காட்டுறவன் தான் யாருக்கு ஆளு? அந்த இருக்கிற ஆளு. ஏன் சரியாக இருக்கிற சபைக்குள் அடங்கியிருந்து செயல்பட்டு கனி கொடுக்கிற நபர்களை வா அங்க போன நிறைய கனி கொடுக்கிற வெளியே இருக்கிறது ஆசை வெளியே கொண்டு போய் பரலோகத்துக்கு அந்நியனாக நடந்துட்டு சதி. இப்படி நிறைய தேவையில்லாத காளான்கள் கண்ட இடங்கள் எல்லாம் முளைச்சி ஆமென் தேசத்தையும் சபையும் பாழாக்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் கவனமாக கையவைதானே உண்மையான ஊழியக்காரர் என்றால் உனக்கு ஒருவனுக்கு மேய்ப்பனுடைய அழைப்பு இருக்கார். முதலாவது சபைக்குள்ள நின்று அவன் செயல்படுவான். சபைக்குள்ள இருந்து அவனுக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை பயன்படுத்துவான். ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவான். பிறரை பக்தி விருத்திக்கு நேராக அறிவுறுத்துவான். ஹல்லேலூயா. பயன்படுவான். எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க, இந்த சகோதரன் இந்த சகோதரி நல்ல ஊழிய அழைப்புள்ள மனுஷன். ஆமென் ஆமென் ஆமென். அழைப்புள்ளவனாக என்று எல்லாருக்கும் காட்சி அளிக்கும். ஆத்து பரவாயில்ல சோசியல் ஆத்தவரை கொண்டு வரணும் அப்படி அல்ல. ஆடுன்னா குட்டி போட்டுதான் ஆகணும். அல்லேலூயா. 10 பேரை கூட்டிட்டு வந்தவனும் ஊழிய அழைப்பல்ல. அல்லேலூயா. அது எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை. சபைக்குள் உன்மூலமாய் அநேகர் உயிர் பெறுவார்கள். சபைக்குள் அநேகர் ஒழுங்கினமானவர்கள் சீர்படுவார்கள். இதெல்லாம் தான் முதல்ல உள்ள ஒரு என்னது அடையாளம். அப்படியே பெருகும் போது அல்லேலூயா உடனே எடுத்துட்டு போனதல்ல, உடனே கர்த்தருடைய ஆவியான ஊழியக்காரர் தெரியப்படுத்துவார். இந்த நபரை சபைக்குள்ள வச்சு பயன்படுத்தணுமா இல்ல சபையோடு உள்ள தொடர்புல வெளியே கொண்டு வச்சு பயன்படுத்தணுமா அவருக்கு சொல்றார். அப்படி கிளியராகி போறதான் கை வைக்குதல். ஒரு ஊழியக்காரங்க போனா அவனை உருவாக்கி நடத்தின ஊழியக்காரோட கை முதல்ல தலையில வைக்கணும். அவசரப்பட்டு போறதுல அனுப்பணும். ஆமென். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அழகா நம்ம பாடம் சொல்லுது. அல்லேலூயா. ஆசீர்வாத வசனத்தை 11ல இருந்து அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் பீட்டர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்ககு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் கர்த்தர் அழைத்த ஊழியத்திற்காக திருமணம். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. அப்போ பவுலாகிய சவுல் அவர் சவுலையும் அடுத்தது பர்னபாவையும் கர்த்தர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். அவர்களை அழைத்திருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியுது. உடனே அழைத்தவுடன் சாடி போகல. அல்லேலூயா. அழைத்த ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? இங்க என்ன செய்ய பிரித்து விடுங்கள் என்று திருமணப்பட்டனர். உபவாசித்து ஜெபம் பண்ணி கைகளை வைத்து அனுப்பினார். கையை வை தலையில சொல்லும்.
புரியுதா? ஊழியத்தின் புறப்படும் ஒரு நபருடைய வாழ்க்கையில உள்ள ஊழியத்தின் புறப்படமே அவனை கர்த்தர் வைத்திருக்கிற தேவனுடைய சபையில். அதற்கு மாறாக ஒரு ஊழியம் வெளியே போகக்கூடாது, போகாது. ஹல்லேலூயா. புறப்படும் கை வைத்தாலே சொந்த பாஷை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னும் நான் சொல்றேன், அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல கொஞ்சம் பேர் தலையை வாசிப்போம். 1ல இருந்து நல்லா புரிந்து கொள்ளுங்க, கவனிக்கணும். இப்போ பவுலையும் பர்னபாவையும் என்ன செய்யணும்? அனுப்பணும். தாங்கள் இருக்கிற இடத்துக்குள் இருக்காமல் அவர்களை வெளியே அனுப்புவோம். அப்ப அவங்க கைகளை வச்சு அனுப்புறாங்க. இது தேவனுடைய திட்டம். அடுத்தது, அந்நாட்களிலே சீசர் கூட்டம் என்னாச்சு? ஜனங்கள் பெருகும் போது கிரேக்கரானவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு அவர்களை சரியாக என்ன செய்ய முடியல. இப்பதான் எல்லா இடத்துக்கும் நமக்கு வயது தடை சரீர பலவீனங்கள் இருக்கும், எல்லா இடத்துக்கும் ஊழியக்காரங்க போக முடியறது. இது போல அன்பு பெரும் கூட்டங்கள் பெருகிறோம்னா எல்லாமே சரியாக அறிந்து முடிய கவனிக்கணும். 10 பேர் இருந்தா கவனிக்கலாம், 50 பேர் இருந்தா கவனிச்சிடலாம், 100 பேர் இருந்தா கொஞ்சம் கவனிக்கலாம், 100க்கு மேல போனா கவனிக்க வேற சப்போர்ட் ஆளுங்க இப்படி எல்லாம் போகுது. அதே மாதிரி பெருகிறோம்னா இவங்களை கவனிக்க முடியவில்லை, முறுமுறுத்தார்கள். பன்னிருவர் எல்லா ஜனத்தை எல்லாரும் வாங்கப்பா, ஊழியக்காரர் பாஸ்டர் கூப்பிடுறாங்க. பாஸ்டர் பேதுருவும் பாஸ்டர் யோவான எல்லாரும் கூப்பிடுறாங்க. வாங்க 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 சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டாச்சு. எல்லாம் வந்தாச்சு. 12 பாஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர்? எத்தனை சொல்ல? 12 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சீசர் கூட்டங்கள் நிறைய இருக்கு. வச்சு நடந்தது பாருங்க, எல்லாரும் கேளுங்க. நாங்க கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறது எங்களுக்கு மிகவும் ஒப்புவிக்கப்பட்ட பெரிய வேலை. அல்லேலூயா. சபை மேய்ப்பனா இருக்கிறவனுக்கு முக்கியம் எதுதான்? சத்தியத்தை போதிக்கிறது தான் முக்கிய வேலை. நாங்க போய் சாப்பாடு விளம்பிட்டு அது சட்டி கழுவிட்டு பானை கழுவிட்டு காய் வாங்க கடைக்கு போயிட்டு கறிகளுக்கு சந்தைக்கு போயிட்டு கவனி சந்தைக்கு போயிட்டு தண்ணி ஒரு கிணத்துக்கு போயிட்டு இருக்கிறது எங்க வேலை கிடையாது. நாங்க தண்ணி ஒரு கிணத்துக்கும் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கும் கறி வாங்க கடைக்கும் எல்லாம் போயிட்டு நாங்க இருந்தோம்னா வசனம் போதிக்க நிலையில போதிக்க முடியாது. எங்களுக்கு போறீங்க 7 பேர் தேவைப்படுது. எத்தனை பேர்? 7 பேர். என்னது? நாங்க இதுவரை செஞ்ச பந்தி விசாரிப்பு அவங்களுடைய கூடுதல் குறைகளை எல்லாம் பார்த்து அவங்கள ஆலோசனை சொல்லி புத்தி சொல்லி அவங்களுடைய காரியங்களை எந்த காரியம் இருந்தாலும் அதை எங்களிடத்துல அது வந்து சொல்றதுக்கு எங்களுக்கு எத்தனை? 7 பேர். பரிசுத்த ஆவியும் அந்த 7 பேருக்கு என்னென்ன தகுதி? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நல்ல சாட்சி. என்ன வேணுமா? அதுக்கு எல்லாரும் எடுக்க முடியாது. நாங்க எல்லாம் பெரிய ஆளாகும். நாங்க முன்னே ரசிக்கப்பட்ட எங்களை கண்டுக்கிடவே இல்லை. ஒன்ன கண்டுதான்டா என்ன ஆச்சு? தோற்றம் இல்லையா? எங்களை கண்டுக்கிடவே இல்லை. நாங்க ரொம்ப படிச்சவங்களாகும், நாங்க வசதியா இருக்கிறவங்களாகும் என்ன எங்களை எல்லாம் கண்டுக்கிடாம இருக்கிறாங்க. பாஸ்ட் என்ன நினைச்சிருக்கிறான்னு தெரியல. நாங்கள் நினைச்சா அதை செய்ய முடியும். நீ செய்யாத சும்மா இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு சொல்லிட்டு அது தெரியும் இது தெரியும். நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் நினைச்சா அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும். அதனால தான் உன்னை சும்மா உட்கார வச்சிருக்கேன். நான் நினைச்சா அதை செய்யறேன் இதை செய்ய நினைச்சே இல்லை. அதனால உன்னை சும்மா உட்கார வச்சிருக்கு. என்ன ரொம்ப செஞ்சிருவீங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்கள அல்ல. உடம்பு பெருக்கத்தை படிப்பு அல்ல, வருஷங்கள் அல்ல. நல்லா புரிந்து இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 7 பேர். எங்களை வேணாம் ஐயா. என்ன ஒழுக்கம் உள்ளவங்க? பரிசுத்தாவியின் நிறைவு. அடுத்தது ஞானம். என்னது? என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும்? கண்ணை உருட்டாத நபர். என்னது? ஆமா. சிலவங்களுக்கு என்னன்னா பெண்ணுங்கள்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதே சில விசுவாசிகளுக்கு ரொம்ப ஆண் விசுவாசிக்கு ரொம்ப ஆசை. என்னது? அவங்களையே பார்த்துட்டு பல காட்டிட்டு சில எப்படி பார்ப்போம். இவர் எப்படி
கண்ணை காக்க கொத்த போல கவனமாக இருக்கு. இப்படி பார்க்குறேன் யாரும் அங்கே போகும்போது எங்கேயும் பார்த்துட்டு இருந்தாலும் அதை பார்க்குறது. இந்த மாதிரிப்பட்ட பிசாசு பிடிச்சவனோட எல்லாம் சபைக்குள்ள பயன்படுத்த முடியாது. உன் கூட நல்ல ஒரு ஆணா இருந்த ஒரு விசுவாசியா இருந்த ஆண்கள் ஒரு நல்ல நல்ல பிள்ளைகள் 2 பேர் உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. அவங்கள ஆவிக்குரியவர்களா சகோதரிகளார சரியாய் கவனிக்கிற ஒரு மனநிலை இருக்கிறவன் தான் கர்த்தருக்கு தேவை. அங்கேருந்து அவனோட நாக்கு நின்று கண்ணை சுமட்டி பேசுறவன் கர்த்தருக்குரியவன் சாத்தானுக்குரியவன். ஆவிக்குரிய பெண்கள் சொன்னா எப்படி இருப்பாங்க? ஆண்களை பார்த்து கண்ணை பார்த்து எட்டி பார்க்கறது இல்லை, கண்ணை குரங்கு தோண்டி அவங்க கண்ணை யாரு பார்த்துற காக்க, உங்க அண்ணன் குரங்கு தோண்டி எட்டி பார்க்கறது. அண்ணா ரொம்ப நாளைக்கு உங்களை பார்க்கணும்னு நான் நேரத்துலாம் நினைச்சேன். நினைச்சதான் தப்பு உனக்கு. உன் புருஷனை பார்த்தீங்க, அடுத்தாமலை பார்த்து உனக்கு என்ன கிடைக்க போகுது? உன் புருஷனை பார்த்துட்டே இருக்கிறான். நான் உனக்காக நேற்று ஜோம் பண்ணேன், அதை நீ அந்த பொம்பளைகிட்ட ஏன் சொல்ற? உன் பொண்டாட்டிக்கே ஜோம் பண்ணியடா நட்டா கேட்டு அடுத்த பொண்ணுங்களுக்கே ஜோம் பண்ணதை சொல்லி காட்டுறேன். அப்புறம் அந்த சிஸ்டர் அடுத்த வாரம் பிரதர் எனக்கு அண்ணன் நீங்கள் ஜோம் பண்ணோன்னே அந்த ஜபத்தில் ஒரு கோழி ஒரு முட்டை போட்டு எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னா இன்னும் 2 கோழிக்காக 2 முட்டை போட்டுட்டு. இந்த மாதிரிப்பட்ட கோமாளி வித்தையெல்லாம் எங்கே காட்டக்கூடாது? சபையில் இல்லை. அது சாத்தானுடைய சன்னதி, ஒழுக்கங்கட்ட வஸ்துக்கள். அவர்களெல்லாம் தீர வேண்டியவர்கள், தேவனுக்குரியவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட கேவலமான புத்திக்கெல்லாம் செத்தவன் தான் ஆவிக்குரியவன். நச்சாட்சி சபையில இருந்துட்டு மற்ற பெண்களை பார்த்து கண்ணு சுமற்றுவார்கள். சபையில இருந்துட்டு மற்ற ஆண்கள்கிட்ட பல்ல காட்டிட்டு இருக்கிறதல்ல. அப்படிப்பட்ட குணம் உங்ககிட்ட இருக்கின்றாலே உன் மனம் திரும்புதல் சரியில்லை. நீ இன்னும் பாவத்திற்கு மறிக்கவில்லை. உன்னிடத்தில் வேஷத்தன் ஆவிக்கிரியை செய்கிறது. நீ தேவனுக்கு உரியவன் அல்ல. உன்னை நம்பி எந்த பொறுப்பும் தேவனை ஒப்படைக்க முடியாது. உன்னோட தேவன் பொறுப்பை ஒப்படைக்க முடியாது. ஊழியக தேவன் அனுமதிக்க கூட ஒப்படைக்கிறது. இந்த குணங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் எந்த நிலையில் என்ன செய்யணும்? எழும்பாத நபராக இருக்கணும். அதான் பரிசுத்த ஆவியும் என்னது? ஞானம். அடுத்தது நற்சாட்சி. கையை தலையிலே சொல்லும். சிலவங்களுக்கு தான் ஒரு புத்தி உண்டு. பெண்களை முதல்ல எடுத்துக்கணும். சில பெண்கள் தன்னுடைய கணவன் கொஞ்சம் ஒரு மாதிரி நோஞ்சா போல் இருப்பான். எப்படி இருப்பான்? நோஞ்சா போல. ஒன்று அந்த பொம்பளைக்கு புருஷனை பிடிக்காது. வேறு கொஞ்சம் வெடுக்க சொடுக்குன்றதுன்னா பிடிக்கும். தன் புருஷன் யாரா கொஞ்சம் நோஞ்சம். உடனே அவனுக்கு இவனை கம்பேர் பண்ணி பார்க்க, உனக்கு தேவன் யாரை கொடுத்தாங்க அவன் தான் உன் புருஷன். அவன் ஓனாங்குச்சிமா இருந்தாலும் சரி, நரிப்பாக இருந்தாலும் சரி, மறையாரி பாம்பு போல இருந்தார், அவன் தான் உன் புருஷன். என்ன செய்யறான்? மறையாரி பாம்பு கொடுத்துட்டு சரி அதையே நான் வளர்க்குறேன், பால் விட்டு எடுத்துக்கிட்டு வேண்டிதான். சோதரம் சில ஆண்கள் உள்ளது. என் மனைவி ஒரு கவர்ச்சி இல்லை. என்னது? அட பொல்லாத பிசாசு மகனை, நல்ல ஒரு குழி. எத்தனை அடி? 1.5 அடிக்கு ஒரு குழி. எத்தனை அடி ஆழத்துக்கு? 60 அடி ஆழத்துக்கு தோண்டி தலகுத்தவங்களுக்குள்ள இறக்கணும். இறக்கி எழுதிக்கணும், காங்கிரீட் போட்டுறணும். என்ன போட்டுறணும்? உனக்கு கருங்குரங்கு மாதிரிப்பட்ட மனைவியாக இருந்தாலும் அவதான் உனக்கு சூரியனை கொண்டவன். அவளை விட்டுட்டு நீ கண்டவுள்ள இதுக்கு தேடுறாட பொருள். அதை வேசித்தனாவி இல்லையா? அது தேவாவி, வேசித்தனாவி. ஒன்னு பாதாளத்தில் கொண்டு போகும். கொஞ்சம் தன் மனைவியோட கொஞ்சம்
கவர்ச்சி இருந்துட்டா உடனே எவ்வளோ விட்டுருவேன் எவ்வளோ அங்கே இருந்து வாடகை அங்கே வச்சிருக்கேன். நான் சைக்கிள் ஓட்ட போகிறேன், அடி ஒன்றும் எடுத்து போட்டு பொட்டரியை முறைக்கணும், எழுந்து நடக்க விடாதவர்கள், லாரியில் மோதவும். என்னது தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, உன்னை கத்த ரட்சித்தது உண்மைன்னா உன் குணம் மாறுங்க. மாறாமல் அருவருப்பான எண்ணத்தோடு வேதத்தை கையெடுத்துக் கொண்டு ஆலயத்துக்கு ஓடோடி வருகிற துரோகிகள், துஷ்டர்கள் அப்படி இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? அப்படி யாரும் இல்லை, ஆனா யாரும் கூடாதுன்னு சொல்றது. ஆமே, யாரா இருந்தாலும் ஆவிக்குரிய பார்வை பாருங்க. உன் பார்வை தவறா இருக்கா, ஆண்டவரே உம்மை போன்ற ஒரு பார்வை எனக்கு தாழ்வு, ஆண்டவரே உம்மை போன்ற இறுதி எனக்கு வேணும். இதுதான் என் ஜெபம். வேற ஒரு ஆளை ஒரு நபரை கம்பேர் பண்ணாத. ஏசப்பா உங்களை போன்ற ஒரு பார்வை உள்ள கண்கள் எனக்கு தாருமப்பா, உம்மை போன்ற ஒரு சிந்தை உள்ள ஒரு இதயத்தை எனக்கு தாருமப்பா, உம்மை போன்ற கால்கள் எனக்கு தாருமப்பா. கேளு பாரு, இயேசுவை மாதிரியாவை, இயேசுவின் ஸ்வரத்தை கேளு. எனக்கு உம்மை போல் மாற்றும். உம்முடைய குணம் எனக்கு வேணும், உம்முடைய சிந்தை எனக்கு வேணும், உம்முடைய செயல் எனக்கு வேணும். ஆண்டவரே கேட்டு பாரு, சீக்கிரம் இந்த வருஷத்துல உன்னை கர்த்தர் மேன்மையை மாற்றுவார். கண்டபடி வாழ்கிறது ரொம்ப கவனம். தேவ பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட அருவருப்பான சிந்தைகள் ஆணுக்குள்ளே பெண்ணுக்குள்ளே வரக்கூடாது. உன்னை எந்தெந்த இடத்தில் யாரிடத்தில் யாரோடு கூட நீ இருக்கிறாய், உனக்கு மனைவியாக உனக்கு கணவனாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் கடைசி மூச்சு வரையிலே உனக்கு தேவன் கொடுத்த நபர். அந்நியரை பார்க்க கண்கள் இருக்கும் என்றால் நீ சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். தெளிவாக ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை புரியுது? புரியுது. ஆமென். இதெல்லாம் ரொம்ப தேவையான ஆலோசனைகள். ஆமென், ஹல்லேலூயா. ஆசைப்போ நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை தெரிந்து கொள்ளுங்க. பாருங்க, அந்த 7 பேரை சீசர் கூட்டத்தில் விட்டுட்டாங்க. தெரிந்து கொண்ட பொறுப்பு சொல்ல புரியுதா? அப்படி இந்த குணலட்சணங்கள் உள்ள எத்தனை பேர்? 7 பேர். ஒண்ணு பரிசுத்தாவின் நிறைவு, அடுத்தது ஞானம், அடுத்தது நல்ல சாட்சி. பார்த்தீங்களா எவ்வளவு அழகான பேர். இவங்க எதுக்கு மேடையில் பேசுறது அல்ல, எங்க சபைக்குள் உள்ள வேலைகளை செய்ய வந்து விசாரிக்க. அப்படி உள்ள 7 பேர்களாக்கும் தெரிந்து கொள்ளணும் கவர்மெண்ட் சட்டம். அதுதான் அந்த காரியம் இந்த காரியங்களை செய்துட்டு இருக்கிறோம். அப்போ குணங்கள் உங்களில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணிக்கணும். எது ராங்க எண்ணத்தில் ஓடுவதற்கு ஆண்டோட பாத்திரம் விழுந்து கிடந்து கதறது. ஆண்டவரே எனக்கு இந்த சிந்தை இருக்கு, இந்த செயல், இந்த சுபாவம், இந்த பார்வை, இந்த நடக்கலையும் இந்த வேண்டாம் ஆண்டவரை தயவு செய்து காப்பாற்றுங்க. நான் உண்மை போலமான உங்களுடைய சுபாவம் எனக்கு தரேன். அழுது ஜெபம் பண்ணிப்பாரு. ஜெபம் பண்ண கர்த்தர் மாற்றி கொண்டிருப்பார். தெரிந்து கொண்டோம். யார் கேட்டார்? நீங்க தெரிந்து கொண்டு வாங்க. ஏன்னா யார் யாரெல்லாம் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தான் தெரியும். பல ஆயிரம் பேர் உள்ள இடத்துல எத்தனை பேர் தேவை? 7 பேர். எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சொன்னாங்க. ஏன்னா அவங்க தெரிந்து கொண்டா ஆள் பார்த்து பாஸ்டர் தெரிந்து கொண்டாங்க. நீங்க தெரிந்து கொண்டு வாங்க. அப்பதான் தேடுறாங்க. யாரு? இவன் என் ஆள் கொஞ்சம் யோசிப்பா, இவன் ஆளு சரி, கண்ணு விட்டுறது சரி, கண்ணு விட்டு சரியில்லை, ஒரு டைப்பா பார்க்கணும். சந்து பந்தரங்கள் எல்லாம் ஒழிச்சதுல பார்க்கணும். கடவராந்தரங்கன்ட்டு அங்கங்கே ஒழிஞ்சு பார்க்கறாங்க. இவன் கண்ணே ரொம்ப டேஞ்சரர். இவனை எடுத்தா உள்ள இருந்துட்டா வேற ஏதாவது பண்ணிடுவான். என்ன பிடிப்பான். எத்தனை பேர்? 7 பேர். தெரிந்து கொண்டாங்களா? வாசிப்போம். நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியர்களும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது எல்லாருக்கும் எப்படி இருந்தா? பரவாயில்ல,
நம்ம பாஸ்டர்மார் அப்போஸ்தலர்கள் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. தியாகம் வேண்டா எத்தனை ஆயிரம் பேர் எல்லாம் ஒரு 5000 10,000 பேர் இருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் தேடுறாங்க? 7 பேர் தேடுறாங்க. எவ்வளோ பிரச்சனை கஷ்டப்பட்டு என்ன எடுத்துக்கலாம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் குணம் தான் மாறி மாறி தெரியும். புரியுதா இல்லையா? அப்போ சபைக்குள்ள இருக்கிற ஒரு தேவனுக்குள்ளே சபைக்கு சண்டே ஸ்கூல் டீச்சராகவும் சரி, சபைக்குள் நீ ஒரு பொறுப்புலையோ ஏதாவது உள்ளது இருக்கிற என்றாலே உன்னை பார்க்கிற மற்ற விசுவாசிகள் குறை சொல்லக்கூடாது. பைபிள் எடுத்துட்டு வில்லேஜ் போற ஒன்றை பார்த்து யாரும் குறை சொல்லக்கூடாது. உங்க ஃபாதர் உங்க சர்ச்சில் இருந்து 2-3 தம்பிமார் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்ல தம்பிமார், ரொம்ப சுபாவம், நல்ல குணம். அவங்க பேச்சு ரொம்ப, அவங்க பார்த்தாலே எங்களுக்கு ஒரு என்ன இருக்கு, பயமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தம்பிமாருன்னு வில்லேஜில் என்ன செய்யணும், சொல்லணும். வரம் பாருங்க, கண்ட போடாதே நேரு சொல்லக்கூடாது. ஃபாதர் உங்க சர்ச்சிலிருந்து 2-3 சகோதரிமார் ஊழித்து போறாங்க. அவங்க ஒரு மாதிரி டைப்பான ஆட்களாக இருக்கிறாங்கன்னு நினைச்சக்கூடாது. பெண்ணுங்களை பார்த்து சொல்லிடக்கூடாது. அவங்க ஆண்டுடைய பிள்ளை, அவங்கள பார்த்தாலும் ஒரு பயபக்தி வருது. இல்லை அவங்க கடவுளாக கண்ணை விட்டுறாங்க. அப்படியா? என்ன சகோதரி மாதிரி சொல்லணும், ஒரு மாதிரி புளிச்ச மூஞ்சி கண்ணு. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் இருக்கிறோம். சகோதரி மாதிரி ரொம்ப நல்லா. ஆனால் ஒரு மாதிரி திருட பார்த்தவன் திருட்ட மொழி மாதிரி இருக்கு. என்னது திருட்டு பசங்க 2-3 வாராங்க. திருட்டு மொழி ஒருத்தன் போண்டாமையிலே கண்ணு வைக்கலாம், ஒருத்தன் பொம்பளையிலே கண்ணு வைக்கலாம், ஒருத்தன் டப்பா மேலே கண்டு. எதுக்கு இதெல்லாம் பேசுறோம்னாக்க இது வர குழப்பம் இருந்தால் எழுதி வேணும், கரெக்ட் பண்ணி வேணும். எவன் பாதாலும் கவனமாக இருக்கணும். ஆமாம், நீ பாவத்துக்கு செத்து இருக்கணும், உலகத்திற்கு செத்து இருக்கணும், பாரம்பரியத்திற்கு செத்து இருக்கணும். ஒன்று கிறிஸ்துவை பார்க்கணும். ஆணுநீர் பெண்ணுநீர் வேதத்தை எடுத்துக்கொண்டு கையில் எடுக்க விதமான பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தை கையில் எடுக்கிறேன். அல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவரோடு நான் போறேன். இந்த பயபக்தி 7 பேர் தெரிந்து கொண்டாங்க. இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவின் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிராதோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கு தமிழ்ந்தவனாகிய அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போ அங்க 13ஆம் அதிகாரத்தை கை வச்சது சபையிலிருந்து வெளியே அனுப்ப, இந்த 6ஆம் அதிகாரத்தை கை வைத்தது சபைக்குள். எல்லாத்தையும் என்ன கை வைக்கிறது ரொம்ப முக்கியம். அவசரமா தனக்கு கையே வச்சுதான் போறது இல்லை. பயப்பட்டு அவசரப்பட்டு நானே தலையில் என் கையை வச்சுக்கிறேன், நாசமா போறதுதான் போறேன், நல்லதுதான் போறேன். பொறுமை இழக்கக்கூடாது. அநேக தானாகவே யார் உன்னை ஏற்படுத்துகிறது, யார் உன்னை அழைத்தது? தேவன் சபை வைத்திருக்கிற சபைக்குள் வேதத்தின்படி சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். ஒழுங்கு இல்லாமல் கிறிஸ்துவன் சபை இல்லை. சபைக்குள் ஒழுங்காய் இருந்துதான் செயல்படுவது. நினைச்சா நாங்கள் நீ பஸ்ஸில் போக முடியாது, நாங்கள் அதை செய்ய முடியாது, நாங்கள் இங்கேயே பார்த்துக் கொள்ளும். உன்னிடத்தில் யாரை ஒப்படைத்தது? நீயாக உன்னை தெரிந்து கொள்வதா? வேதத்தில் எங்கு வசனம் இருக்கிறது? தேவன் செய்யணும். எல்லாம் சபைக்குள் செயல்படுவதற்கு கூட என்ன செலக்ட் பண்ணுவது மட்டுமல்ல, தகுதி வேணும், கை வைக்கணும். சாப்பாடு வளர்ப்புறாங்க, இதெல்லாம் கவனிக்கிறீங்க. சாப்பாடு வளர்ப்புறாங்க, சமையல் பண்ணி வச்சிருக்கு. பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, கொக்கு கறி, குருவி கறிகள் வச்சிருக்கு.
சப்ளை பண்ண விட்டா நீ யாருக்கு அதிகம் வைப்ப? ஓ பட்டாட்டி பிள்ளை தானே அதிகம் வைப்ப? சத்தமா தெரியும் கொஞ்சம் சொல்ல விடாது வச்சா நீ நாரி உன்னோட கத்துட நீ யாருக்கு வைப்ப? உன பட்டாட்டி உன பொண்ணுக்கு தானே. அந்த பந்தி விசாரிப்புன்னு சொன்னாலே ஆள் பார்த்து வைக்கிறது அல்ல. கவனிச்சுட்டு போங்கன்னாலே என்னது? அப்படியா அப்படியா? அதான் அப்போ அந்த பாரபட்சம் நாம் நடந்து கொடுக்குற மனப்போக்கு தான் தேவனுடைய பிள்ளை தேவை. அதான் உண்மையானது இல்லை. அதான் அப்படி இருந்தாச்சுன்னா நம்ம சப்ளைக்கு வெளியே இருந்து வாடகை காலம் கூப்பிட தேவையில்லை. ஏன் 4 பேர் வந்தாங்க அன்னைக்கு இங்குள்ளதெல்லாம் அந்த தெளிவற்ற ஒரு உண்மையான ரட்சிப்பு இல்லை. உண்மையான பாவத்துக்கும் உலகத்துக்கு நீ சாகல, சுயத்துக்கு நீ நினைச்சு சாகல. தேவனுக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். ஆமா, ஆவிக்குரியவன் தான் சாப்பிடாம இருந்தாலும் வர்றவங்களை போஷிக்கணும். என் குடும்பம் சாப்பிட வந்தாலும் மற்றவர்கள் சாப்பிடணும். அந்த நிலையில் உள்ள எண்ணம் உள்ளவன் தான் தேவ சபைக்குள் செயல்பட தகுதியான. தங்களுக்கு என்று வாழாமல் பிறருக்காக. அல்லேலூயா. பிறர் நல்லதுக்காக வாழணும். 7 பேர் தெரிந்து கொண்டு கையை தலையில சொல்லுவோம். அதான் அப்போ சபைக்குள் அவ்வளவு ஒழுங்குகளை கட்டமைத்து தாங்களா என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது, தாங்களாகவே செயல்பட முடியாது, அனுப்பணும். ஆமென். அதை கர்த்தர் சபைக்குள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதான் விஷயம். அதான் நம்ம நிறைய பார்த்தோம். அப்போ தவறான போதனை உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யும்? மயக்கம். இப்படிப்பட்ட நிலையில் தேவன் உபதேச ரீதியாக சத்தியத்தின்படி சபைக்கு தேவன் பொறுப்புகளை ஒழுங்குகளை வைத்திருக்கும் போது இந்த ஒழுங்கை விட்டு வெளியே கொண்டு போற போதுதான் வேதத்துக்கு புறம்பான. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் என்ன செயல்பாடுகள் வந்திருக்கோ அதன்படி செயல்படுவதுதான் அல்லேலூயா சபை ஒழுங்கு. அதற்கு மாறாய் போவது என்ன அல்ல, சுயமாக எடுக்கிற காரியம். அதாவது நான் சில காரியங்கள் சரி நாங்களுக்கு போகிறேன் இங்கே போகிற இந்த சில தியானம் எடுத்து ஆட்களையும் தன்மூல ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்தவங்களை பிடிச்சி வந்துட்டு கொண்டு போய் போயிருக்கீங்க. யார் சொல்ல எந்த வசனம் சொல்லுங்க? அப்படி வசனமே இல்லையே. நீ இப்போ சாத்தானுடைய ஆள் எல்லாம் வேணும். ரட்சிக்கப்பட்ட சபைக்குள் வந்தாச்சுன்னா கர்த்தர் சொந்தமான நபராக மாற்றப்பட்டு அந்த நபருக்கு நீ உரிமையும் அதிகாரம் ஒரு கொண்டு வந்த நபராக உனக்கு அதிகாரம் கிடையாது. அதை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நபர்கள் வேற இருக்கிறாங்க, அவங்களை கண்காணிப்பு. அதை நீ கையில் எடுக்க கூடாது. அது தவறு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதான் விஷயம். ஆமென். கைகளை தள்ளி சத்தம். உங்களிலும் சிலர் அப்போ 20:30 உங்களில் சிலர் எழுப்பி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள். அதான் சொல்லப்பட்டது. உங்களிலும் சிலர் சபைக்குள் எழுப்புகிறவர்கள். ஆமென். ஆனால் அந்த 28 முதல் 30 வசனத்தை படித்த 29 வாசிப்போம். போன பின்பு வரும் உங்களிலும் சொல்லுவோம். நான் ஒரு 6 மாசம் கீழே வச்சுக்கணும், இல்லைன்னா நிரந்தரம் மேலே வச்சுக்கணும். பரவாயில்ல, பாஸ்டர் இல்லை, 6 மாசம் அவன் வெளியே போயிருக்கிறேன், நம்ம கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். அப்படியா? அப்படியா? அப்படி இல்லை. சபைக்குள்ள ஒரு ஒழுங்குமுறை இருக்குன்னா அந்த ஒழுங்குக்குள்ளதான் நிற்கணும். ஊழியக்காரன் வாழ்ந்தாலும் சரி, அவன் செத்தாலும் சரி. ஆமென் ஆமென். சபைக்குள்ள சுயமா தரத்துக்க முடியாது. சுயமா பாஸ்டர் போயிட்டாரு, இது நம்ம தான். பாஸ்டர் இருந்தாலும் பாஸ்டர் போனாலும் யாரு? கர்த்தர் சார்ந்து இருக்கிறவங்க தான் சபைக்குள்ள நிலைத்திருப்பாங்க. அவர்களுக்கு அதாவது இப்போ பாருங்க, இப்போ ஒரு விசுவாசி இந்த அளவில் வச்சுருக்கோம், ஒரு ஆனந்தம் வச்சு ஒரு ஆனந்தம். ஓகே, இந்த 5 கல்லில் இருக்கிற மாதிரி ஒரு விசுவாசி வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவில் இருக்கிற ஒரு ஆளுக்கு பாஸ்டர் போனால் நம்ம இந்த ஆளை மாதிரி நினைக்க முடியுமா? மாற நினைக்கிறது. நீ இப்போ நீ எந்த நிலையிலிருந்து செய்யப்படுகிறாயோ அந்த நிலையிலிருந்து
ஒன்று நடத்துகிற ஊழியக்காரர் இருந்தாலும் இல்லாமல் அப்படிதான் இது செயல்படணும். அதற்கு மேல் ஒரு எண்ணம் வரக்கூடாது. ரொம்ப கேட்க உங்களிடம் சிலர் எழுப்பி சீசர்களை இழுத்துக் கொள்வார்கள். அவங்க இழுத்துக் கொண்டு மாறுபாடானவர்களை போதிப்பாங்க. என்னது? நாம் கேட்ட சத்தியத்திற்கு மாறானது. எவ்வளவு தெளிவா இருக்க, நாம் கேட்கிற சத்தியத்திற்கு மாறானதை போதிக்கிற எண்ணங்கள் யாருக்குள்ளே வந்துடக்கூடாது. ஒரு நபருக்கு உனக்கு சாதா பத்தி சொல்வது வேறு, வசனத்தை வைத்து விளக்கி கொடுப்பது வேறு. தெரியலையா? ஊழியக்காரன் சத்தம் அங்கே ஊழியக்காரன் அவன் பார்த்துட்டு முடிந்த அறிவு நான் அதை செய்யும். அதுக்கப்புறம் அதை போனாங்க வேற வசனத்தை தவற போதிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:3 வாசிப்போம். ஆரோக்கியமான வசனங்களை ஒப்புக்கொள்ளாமல் அறியாமல் இருக்கிறப்போ அப்போ பாருங்க, ஆரோக்கியமான வசனத்தையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம் கேட்கறதுக்கு மனசு. அநேகருக்கும் அப்படிதான் உள்ள பிரச்சனை உண்டாகும். அதனுடைய 6வது 5ஆம் வசனம் வாசிங்க. கெட்ட சிந்தை. என்ன சிந்தை? அப்படின்னா சபைக்குள்ள குழப்பம் பண்ற சிந்தை, கோட் சொல்லுகிற சிந்தை, பிரிவினையின் சிந்தை. அல்லேலூயா. கெட்ட சிந்தனை உள்ளவர்கள். சத்தியம் இல்லை, சத்தியத்தை கை கொள்ள விருப்பம் இல்லை. அடுத்தது தேவ பக்தி. கிறிஸ்தவ ஊழிய இதுல தேவ பக்தியால் வாழ்ந்து வசனத்தில் வாழாமல் என்ன தொழில்? ஆதாயம் சம்பாதித்து. நம்ம சபையிலிருந்து அனுப்பாமல் போன யாரா இருந்தாலும் ஆதாயத்திற்கு போனவங்க, தாங்களாக போனவங்க ஆதாயத்தை சம்பாத்தியத்திற்கு, பிழைப்புக்கு. அதாவது தேவனுடைய ஊழியம் எதற்குரியதல்ல, பிழைப்புக்குரியதல்ல. பிழைப்புக்குரியது கிடையாது. பிழைப்புக்காக இல்லை ஊழியம். நீ ஊழியத்தை உண்மையாக செய்தால் கர்த்தர் பிழைப்பூட்டுவார். அடுத்தது பிறக்கும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். அதனுடைய 6:11 வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே விட்டோடு, இப்படிப்பட்ட ஆட்களோட குணங்களை விட்டு விலகி ஓடு. இப்படிப்பட்ட பேச்சு பேசுறவங்க விட்டு ஓடு. அவங்க பேச்சு என்ன கேட்காத. அப்படி யார் என்ன பேசினாலும் வேதத்தை ஒழுங்குக்கு மாறாய், சபை ஒழுங்குக்கு மாறாய், யார் என்ன பேசினாலும் என்ன கேட்க நிற்காத. அதை விட்டு ஓடு. ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் நாடு. பார்த்தீங்களா எவ்வளவு அழகான வார்த்தை அது. விட்டு ஓடணும். அடுத்தது நீதியை விரும்பணும். அடுத்தது தேவ பக்தியா வாழ விரும்பணும். அடுத்தது விசுவாசத்தை நிலைத்திருக்கணும். அடுத்தது அன்பு, எல்லாருக்கும் ஐக்கியமா. அடுத்தது பொறுமை, சாந்த குணம், இவைகள் வரணும். அந்த மாதிரி உள்ள கெட்ட சிந்த உள்ளவங்களை போல 5 சொன்னது போல கெட்ட சிந்த உள்ளவங்களா இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள் உனக்கு வேண்டாம். அது இடையில சில வசனங்கள் இருக்கு பாருங்க. அதனுடைய ஒரு 7 வசனம் 7ஆம் வசனம் வாசிப்போம். வந்ததும் இல்லை, நிச்சயம் அதிக ஆசை இருக்கக்கூடாதுன்னு. என்னது அதிக ஆசை? என்ன செய்யணும்? அது இது சிலவங்களுக்கு என்னன்னா, ஒரு கொஞ்சம் இடம் இருக்குன்னு பார்ப்பாங்க. சரி, இதை விற்று நம்ம வேற ஒரு இடம் வாங்கலாம். ஒன்று கத்த வச்சிருக்க அந்த இருக்கிற இடத்துலேருந்து ஒழுங்கா இருக்கிற வழியை பார்க்கணும். இருக்கிறத விட்டு பழக்கத்தை பிடிக்க போறாங்க. கிடைக்குமா? கிடைக்காது. இருக்கிறது உணவு போயிடும். அடுத்தது படியில பணக்கார ஆளுங்க விரும்புறவன் சோதனை.
கண்ணீரும் மனுஷரை கேலியிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறாங்க. பல காரியங்களும் விழுந்துற பணக்காரன் விழுந்துற. அடுத்தது பண ஆசை எல்லாம் எல்லா தீமைக்குமே. அல்லேலூயா. அதான் நேரம் பார்த்தோம், அவர்கள் தேவ பக்தி என்னது இப்படி ஆதாய தொழில் அமைச்சு எப்படி ஆதாய தொழில். அப்போ அவங்களுக்கு என்ன வந்து போச்சு? பண ஆசை, பணம் சம்பாதிக்கணும். அதான் தொழில். எங்கே போனால் 10 ரூபா கிடைக்கணும், எங்கே போனால் காணிக்க, யார் போய் பார்க்கலாம், யார் போய் போகலாம், எந்த ஊழியக்காரனை பார்க்கலாம், எந்த ஊழியர் மீட்டிங் போகணும், இதான் இல்லை. தேவையில்லாமல் வைத்து படைப்புக்கான ஊழியம். அல்லேலூயா. வாசி முடிப்போம். எல்லா தீமைக்கும் வேறு இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகள் தங்களை உருவ குத்திக்கிட்டாங்க. ஒரே போற பணத்துல ஆசைப்பட்டு போறவன் எல்லாம் அப்படிதான். அல்ல 12ஆம் வசனம், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. எப்படி ஒரு நல்ல ட்ராக் என்ன வச்சிருந்த ட்ராக்ல ஓடு. ஓட்டப்பந்தயத்தில் சேர்ந்தாச்சுன்னாக்க ரவுண்டா என்ன போட்டுரும், கோடு போட்டுரும். ரவுண்டாட்டு ஸ்ட்ரைட் ஆகும். ஒவ்வொரு கோட்டுக்குள்ள ஓட்ட நிறுத்துவாங்க. இவனுக்கு அந்த கோட்டை இதை விட்டு எங்க வரக்கூடாது, இங்க வந்த அவுட். உனக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற பக்கம் என்னது கோடு. விசுவாசி எப்படி என்ன போராடு? நல்ல போராட்டம், முறையா உனக்கு ஒப்புவிக்கப்பட்டது நின்று வாழ்வதுதான் நல்ல போராட்டம். தேவனுக்கு ஒப்புவித்ததை மட்டும் செய்து கொண்டிருப்பது நல்ல போராட்டம். ஆமென். உன் விருப்பம் அல்ல, தேவன் உனக்கு வைத்த விருப்பம், உன்னை வைத்த ஸ்தானம், வைத்த இடம், ஒப்புவித்த பொறுப்பு. இதுதான் என்னது நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடு. அதை இழந்துடாத. எதை? அதை இழந்துடாத. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஏன் நல்ல போராட்டம் போராடினாதான் அதை அடையும். அந்த போராட்டத்தில் குழப்பம் வந்தனால நித்திய ஜீவன் இழந்துடுவேன் என்பதான் வேதம். பற்றிக்கொள். அதுக்காக ஒன்று அழைச்சிருக்கு. சும்மா நீ உலகத்தோட விளையாட்டுக்கல்ல, உலகத்தோட சும்மா அதுதான் பெயர் புகழ்ச்சி எடுக்கிறதுக்கல்ல. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு அவன் அழைத்திருக்கிறான். ஆமென். நல்ல போராட்டம் போராடினாதான் அதை பற்றி கொள்ள முடியும். போராட்டத்தின் மத்தியில் வருகிற எதிர் போராட்டங்கள்ல விசுவாசத்தை விடல. அல்லேலூயா. ஓட்டத்தை பாதையில நிறுத்த கர்த்தர் நியமித்த பாதையில சரியா ஓடி இருக்கிறார். விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடி அவர் ஓட்டத்தை முடிச்சார். தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் கர்த்தருக்கு தான் ஒப்படைச்சிருக்கிறார். உனக்கு நியமித்த ஓட்டம். அல்லேலூயா. அவர்களுக்கு நியமித்த ஓட்டத்தை எப்படி பொறுமையா சீரா கர்த்தர் காட்டுதலை தேவ பிள்ளைகள் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆமென். இதுல மாற்றான எண்ணங்கள் பார்த்தாலே தெரியும், பேசும்போது தெரியும், பழகும்போது தெரியும். ரொம்ப எச்சரிக்கை எல்லாம் பழகம் பண்ணிட்டு சொல்லுவோம். காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நோகந்து ஐயா
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேவனுக்கு முன்பதாக நம்ம முற்றிலும் அர்ப்பணிப்போம். ஒழுங்கற்று நடக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினை உண்டு பண்ணுகிறோம், இடரல் உண்டு பண்ணுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக அவருடைய ஆலோசனைகளை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக அவர்கள் கர்த்தர் நமக்கு நியமித்த பாதை, கர்த்தர் வைத்த இடம், ஒப்புவித்த பொறுப்பு, ஒப்புவித்த ஊழியர்கள் அது உண்மையாக இருந்து தேவ சுத்தத்தை செய்ய நம்மளை ஒப்பு கொடுப்போம். எல்லாத்தையும் செவிப்போம், எல்லாம் செவிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கடந்து வந்து நாங்கள் ஆராதிக்க முயற்சி விலக வேண்டியதை விட்டு விலகி எச்சரிக்கையாக இருக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து வெற்றிகரமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தற்காலிகமானதாக இருக்கக்கூடாது, உலக பிரகாரமானதாக இருக்கக்கூடாது. தேவ சுத்தத்தின்படி தேவன் விரும்புகிற நிலையில் வாழ ஓட கிருபை தருவீராக. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியை, தேவ பக்தியின், விசுவாசத்தை, அன்பையும், பொறுமையும், சார்ந்த குணத்தையும் விசுவாசம் நல்ல போராடு நித்திய ஜீவனை பற்றி கொள்ள என்று சொல்லி கர்த்தர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். அதை கேட்டு கை கொண்டபடி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். ஒரு சமாதானத்துடன் பெரிய காட்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.